வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோவில் வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய வாட்டர் லெவல் சென்சர் என்ன பிரின்சிபல், என்ன அடிப்படையில் அது வேலை செய்யுது, அது மட்டுமல்ல அதில் அமைந்திருக்கக்கூடிய அமைப்பு என்ன, அது எப்படி நம்ம செக் பண்ணுறது, அதுக்கு செக் பண்ணுறதுக்கான எதுவும் டூல் தேவையா இல்லை மல்டிமீட்டர்லேயே பண்ணலாமா, இந்த சந்தேகங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் நான் தெளிவுபடுத்த போகிறேன். இது நிறைய டெக்னீஷியன் கேட்டிருந்தாங்க, இதுக்கு ஒரு சரியான வீடியோ இல்லை, இது எப்படி இது ஒர்க் பண்ணுது, எப்படி இதை செக் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ இதில் நம்ம அந்த டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். 2-3 வகையில் தான் இந்த வாட்டர் லெவல் சென்சார் வருது. பட் அதோட அடிப்படைத்தன்மை எல்லா வாட்டர் லெவல் சென்சாரும் ஒரே பிரின்சிபலில் தான் வேலை செய்யுது. அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய பேசிக் ஒரு தியரியை பார்த்துட்டு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ இது என்னென்னா, ஒரு இண்டக்டர், ஒரு காயிலுங்க, ஏர் கோர் காயில்னே வச்சுக்குவோம். ஏர் கோர் காயில், அதுக்கப்புறம் ஒரு கெப்பாசிட்டர். இது ரெண்டையும் பேரலாக இணைக்கும் பொழுது அது ஒரு வித்தியாசமாக அது வேலை செய்யும். இதை நம்ம எல்லுங்கிறது நம்ம இண்டக்டர்ஸ் குறிப்பிடுவோம், சிங்கிறது கெப்பாசிட்டர் குறிப்பிடுவோம். இந்த ரெண்டும் சேர்ந்து வரக்கூடியதை எல்சி ஆசிலேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேரலல் பண்ணுவது மூலியமாக நம்ம ஒரு ஆசிலேட்டரை உருவாக்க முடியும், ரொம்ப எளிதாக உருவாக்க முடியும். அதோட பேசிக் பிரின்சிபிள் இதுதான். இதுக்கு அடுத்த மாடல் கிறிஸ்டல் மாடல் வருது. நம்ம இந்த ஆசிலேட்டர் இதை வச்சு சிம்பிளாக உருவாக்கிடுவாங்க. பழைய காலத்து ரேடியோக்கள் எல்லாமே இந்த பேசிக் பிரின்சிபலை வச்சு தான் வேலை செய்யுது. இன்னைக்கும் அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கால்வாசி எலக்ட்ரானிக்ஸில் எஸ்எம்பிஎஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இண்டக்டர் கெப்பாசிட்டரை பயன்படுத்தி தான் அதை வேலை செய்ய வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ சிம்பிளாக அந்த இண்டக்டரை பற்றி புரிஞ்சுக்கணும், கெப்பாசிட்டரை பற்றி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வாட்டர் லெவல் சென்சாரோட இந்த இண்டக்டரை பற்றியும் சொல்கிறேன். பல வீடியோக்களை இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இன்னும் எல்லாருக்கும் சந்தேகம். இந்த இண்டக்டரை நார்மலாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி நினைக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு ஃபில்டர் மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு இஎம்ஐ ஃபில்டர் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இஎம்ஐ ஃபில்டர்னு நினைக்கிறாங்க. கெப்பாசிட்டரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அது கெப்பாசிட்டர் ஸ்மூத்தனிங் கெப்பாசிட்டர். அதில் ஏதாவது ஃப்ரீக்வன்சி வந்துச்சுன்னா அதை அது ஸ்மூத் பண்ணும், ஃபில்டர் பண்ணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை அதோட வேலை. அதோட ஒரு வேலை. ஆனால் இந்த கெப்பாசிட்டரும் இந்த இண்டக்டரும் பல வேலைகள் செய்யுது, பல வகையில் நமக்கு நன்மையாக கிடைக்குது. அது மட்டும் இல்லை, இது சேர்ற காம்பினேஷன் சீரீஸ்லேயோ பேரலாகவோ எப்படி சேர்க்குறோமோ அதை பொறுத்து பல இடங்களில் நம்ம இதை பயன்படுத்திக்கிறோம். அது எல்லாத்துக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா இதோட அடிப்படை தன்மை. கெப்பாசிட்டரை பற்றி ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு சிறிய பேட்டரியை போல். இதில் நம்ம எலக்ட்ரிசிட்டி வோல்டேஜ் கொடுத்தோம்னா அந்த வோல்டேஜை எலக்ட்ரிசிட்டியாக, வோல்டேஜாக, இஎம்எஃப்-ஆக அதில் சேவ் பண்ணிக்குது. சரிங்களா? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக இதில் ஸ்டோர் பண்ணிக்குது. நமக்கு எப்போ வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அப்போ அதுதான் நம்ம கெப்பாசிட்டரோட அதோட வேலை செய்யக்கூடிய விதம். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ பேரலாக இணைக்கும் பொழுது அதே குணாதிசயம் எப்படி நமக்கு பயன்படுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் இண்டக்டரை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா, இதில் வோல்டேஜ் கொடுத்தா போதுங்க. வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா இதில் அந்த எலக்ட்ரிசிட்டி அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக, எலக்ட்ரிக் ஸ்டாட்டிக் எனர்ஜியாக இதில் ஸ்டோர் ஆகிடும். ஏன்னா இதுக்கு இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இருக்குது, டயஎலக்ட்ரிக் மெட்டீரியல் இருக்குது. இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த மெட்டீரியல் இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரிசிட்டி பேட்டரியை போல் அதில் ஸ்டோர் ஆகிடும். திருப்பி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் வெளியில் நம்ம சப்ளை எப்போ வேணுமோ நமக்கு தேவைப்படும் பொழுது, இல்லை நம்ம சப்ளையில் எதையாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த டயத்தில் இது ஒரு பேட்டரியை போல் சப்போர்ட் பண்ணும், பேக்கப் போல், ஒரு யூபிஎஸ்ஐ போல். ஸோ இப்போ டிசியில் இது இந்த மாதிரி வேலை செய்யுது. ஏசியில் இதோட பிஹேவியரே வேறு. இது என்ன பண்ணுன்னா, ஏசியை இங்கேருந்து அலோவ் பண்ணணும்னு சொன்னோம். அதை பற்றி நம்ம ஒரு கெப்பாசிட்டர் கிளாஸில் விரிவாக நம்ம பற்றி பார்ப்போம், எப்படி இது ஏசியை அலோவ் பண்ணுது, டிசியை அலோவ் பண்ணலைன்னு. ஆனால் இந்த வீடியோவை பொறுத்தளவில் இந்த கெப்பாசிட்டரும் இந்த இண்டக்டரும் பேரலாக இணைந்தால் என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ இது எப்படி ஒரு எலக்ட்ரிசிட்டியை, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை அதில் சேவ் பண்ணிக்குது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை சேவ் பண்ணிக்குதோ, அதே மாதிரி இந்த இண்டக்டர் என்ன பண்ணுன்னா அதுவும் ஒரு கெப்பாசிட்டரை போல தான், அதுவும் கரண்ட்டை சேவ் பண்ணும். புரியுதுங்களா? இதில் எப்படி எலக்ட்ரிக் வோல்டேஜை சேவ் பண்ணுதோ, இது எப்படி வோல்டேஜை சேவ் பண்ணுதோ அது மாதிரி இது கரண்ட்டை சேவ் பண்ணும். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ அதை எப்படி சேவ் பண்ணுது, அப்போ அதில் நம்ம இதே மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்துக்கலாமா அதுலேருந்து சப்ளை? கண்டிப்பாக அதில் பண்ண முடியும். ஆனால் இதில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜியாகவே சேவ் ஆகிக்குது. ஆனால் இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜியாக சேவ் ஆகிறதுக்கு அங்கே டயஎலக்ட்ரிக் மெட்டீரியல் கிடையாது. அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உள்ளுக்குள்ளே ஏர் கோர் இருந்தாலும் ஓகே, இல்லை ஏதாவது
அயன் கோர், மெட்டல் கோர் வைக்கலாம். மெட்டல் கோர் வச்சா நல்லா இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஏர் கோர் இருக்குன்னா ஏர் கோர்லையும் அது மேக்னட்டிசமை சேவ் பண்ணிக்கும். அதாவது கரண்ட்டை வந்து கரண்ட்டாக சேவ் பண்ண முடியாததால இந்த இண்டக்டர் வந்து ஃபாரடேஸ் லா மூலியமாக இது வழியாக கரண்ட் பாயும் பொழுது அங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, மின்காந்த அலைகள், மின்காந்த ஒரு 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 நிலை அங்க ஏற்படும். புரியுதுங்களா? அந்த நிலை அங்க ஸ்டோர் ஆயிடும். திருப்பி அந்த நிலையை நீங்க மறுபடியும் எலக்ட்ரிசிட்டியாக மாற்றி, கரண்டாக மாற்றி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இது வேலை செய்தோ அதே மாதிரி தான் அதுவும் வேலை செய்ய போகுது. ஏன்னா இது வந்து வோல்டேஜை சேவ் பண்ணி நமக்கு கொடுக்குது தேவைப்படும் போது, இது கரண்ட்டை சேவ் பண்ணி கொடுக்குது. ஆனால் கரண்ட்டை வந்து மேக்னட்டிசமாக மாற்றி சேவ் பண்ணுது, இது டைரெக்டாக வோல்டேஜை சேவ் பண்ணிடுது. அது வந்து மேக்னட்டிசமாக மாற்றி சேவ் பண்ணுது, திருப்பி மேக்னட்டிசம்லேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை ஃபாரடேஸ் லா மூலியமாக உருவாக்கிக்கிறோம். இதுதான் இதோட இது. இப்போ இது ரெண்டையும் பண்ணும் பொழுது இது வோல்டேஜை சேவ் பண்ணுது. சரி, வோல்டேஜை சேவ் பண்ணிட்டு இது விடும் பொழுது அது போய் என்ன ஆகும், அங்கே கரண்ட்டை சேவ் பண்ணும். சரி, கரண்ட் சேவ் ஆகிட்டு திருப்பி கரண்ட் கொலாப்ஸ் ஆகும், கரண்ட் உருவாகும் போது மறுபடியும் அந்த கரண்ட் வந்து கெப்பாசிட்டரை ஸ்டோர் பண்ணும். இது இப்படியே மாற்றி மாற்றி இது வந்து இது டிஸ்சார்ஜ் ஆகும்போது அது ஸ்டோர் ஆகும், அது டிஸ்சார்ஜ் ஆகும்போது இது ஸ்டோர் ஆகும். புரியுதுங்களா? ஒரு ஜென்ரேட்டருக்கும் மோட்டருக்கும் உள்ள கனெக்ஷன் நம்ம வந்து டேரெக்டாக கொடுத்துட்டோம்னா சில பேர் சொல்லுவாங்க அது கண்டினியூஸாக ஓடும். ஏன்னா மோட்டரு ஜென்ரேட்டரை ரன் பண்ண போது, ஜென்ரேட்டர் எலக்ட்ரிசிட்டி உருவாக்க போது அந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சு ஜென்ரேட்டரை ரன் பண்ணுறோம். நிச்சயமாக ரன் ஆகும், ரன் ஆகலை நான் சொல்லலை. ஆனால் ஸ்லோவாக அதோட ஃப்ரிக்ஷன் எல்லாத்தோட லாசஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மோட்டர் வந்து ஆஃப் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ இப்போ அதே மெத்தட் தான். இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு இங்கிருந்த சார்ஜ் இங்கே வரும், இங்கிருந்த சார்ஜ் அங்கே போகும், இப்படியே ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் எல்சி ஆசிலேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம சார்ஜ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விடணும்னா ஒரு டிசி சப்ளை கொடுக்கணும். கொடுத்துட்டு எடுத்துட்டா போதும், கொடுத்துட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கொடுத்த உடனே எது கெப்பாசிட்டர் ரெண்டுமே ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இது டிஸ்சார்ஜ் ஆகும்போது இது ஸ்டோர் ஆகும், இது டிஸ்சார்ஜ் ஆகும்போது அது ஸ்டோர் ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதோட செயல் நின்றுங்க. திருப்பி நம்ம வந்து டெவலப் பண்ணணும், திருப்பி சப்ளை கொடுத்து டெவலப் பண்ணிக்கணும். அது கண்டினியூஸாக அது ஆசிலேட் ஆகிட்டே இருக்காது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பேரலில் நம்ம ஒரு ஆசிலேட்டராக பயன்படுத்துகிறோம். இதற்கு பேர் எல்சி ஆசிலேட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஒரு பேட்டரி சப்ளை கொடுத்து பார்க்கலாமா? இது போல் ஒரு பேட்டரி சப்ளை கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும் பாருங்க, இந்த லைன்ஸ் வந்து நான் மேக்னெட்டிக் லைன்ஸ் காமிச்சிருக்கேன், மின்காந்த கோடுகள். மின்காந்த கோடுகள் என்னாச்சு, இது கொடுத்த உடனே மின்காந்தம் வரல, கொஞ்சம் கொஞ்சமா மின்காந்தம் அதிகமாகுது. அந்த அதிகமாகிற நேரத்துல இந்த கரண்ட் இது வழியா பாயாது, ஸ்லோவா பாயும். அதுதான் அதோட செயல். அதனால என்ன ஆகும்னா, இது என்ன பண்ணும்னா, இந்த மின்காந்தம் வந்து இப்போ ஃபிக்ஸ் ஆயிடுச்சா, இனிமே இது வயர் தான், இனிமே இது வேலை செய்யாது. எப்ப இது வந்து அதாவது என்னன்னா, இது கரண்ட் வேரியேஷனை தடுக்கும். இது என்ன ஆகும்னா கரண்ட்டை வேரி பண்ண விடாது, ஆனால் அது வழியாக கரண்ட்டை பாய விடும். அதுதான் அதோட குணம். இது வழியாக கரண்ட்டை வந்து வேரி பண்ணுறதுக்கு இது அலோவ் பண்ணாது. இது ஒரு ரெசிஸ்டன்ஸை போல ஆக்ட் பண்ணும். ஆனால் ஒரு வேரி ஆகலை, நிலையாக இருந்துச்சுன்னா இது வந்து சாதாரண ஒயர் தான், இது வழியாக கரண்ட் போயிடும். அப்போ அது வந்து என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் என்ன சொல்லலாம்னா, ஒரு இண்டக்டர் கரண்ட் வேரியேஷன் வேறுபாடை செய்ய விடாது, தடுக்கும், தடை செய்யும், ஒரு மின் தடை செய்யும். ஆனால் வேறுபாடு இல்லைன்னா பிரச்சனை இல்லை, எவ்வளோ கரண்ட் வேணாலும் இது வழியாக நம்ம பாஸ் பண்ணி எடுத்துடலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த செயலை தான் நம்ம பயன்படுத்திக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் பாருங்க, இங்கேயும் சார்ஜ் ஏறிடுச்சு, இங்கே வோல்டேஜாக சார்ஜ் ஏறிருக்கு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜியாக சார்ஜ் ஏறிருக்கு, இங்கே வந்து மேக்னெட்டிக் எனர்ஜியாக ஸ்டோர் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இப்போ நம்ம இதை டிஸ்கனெக்ட் பண்ணுவோமா? என்ன நடக்குது பாருங்க, பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? இது டிஸ்சார்ஜ் ஆகும்போது இது சார்ஜ் ஏறுது, இது டிஸ்சார்ஜ் ஆகும்போது அது சார்ஜ் ஏறுது. அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி மாறி வரும்போது டைரக்ஷனும் மாறுது. ஏன்னா இது வந்து நான் போலாரிட்டி கெப்பாசிட்டர். ஸோ நான் போலாரிட்டி கெப்பாசிட்டர் தான் இதில் கொடுக்கணும், போலாரிட்டி கெப்பாசிட்டர், நார்மல் கெப்பாசிட்டர் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இதில் ரெண்டு பக்கமுமே அந்த வோல்டேஜ் மாறி மாறி வரும். ஸோ இப்போ இதை பற்றி நம்ம தியரியை வந்து பழைய வீடியோவில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், இண்டக்டரை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆசிலேஷன் நடந்துகிட்டே இருக்கும், ஆனால் கண்டினியூஸாக நடக்காது, ஒரு குறிப்பிட்ட நேரம் நடக்கும். அதற்கப்புறம் வேணும்னா மறுபடியும் நீங்கள் பேட்டரி சப்ளை கொடுத்துட்டு திருப்பி டிஸ்கனெக்ட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுதான் இது ஆசிலேஷன். பார்த்தீங்களா? முதல்ல இப்படி போகுது டைரக்ஷன், அடுத்த சைக்கிள் இப்படி வருது, இப்படி மாறி 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 வருது. இந்த ஆசிலேஷனை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். இதோட கெப்பாசிட்டர் வேல்யூ, இண்டக்டர் வேல்யூ, இது ரெண்டை பொறுத்து இதோட வேகம், டிஸ்சார்ஜ் சார்ஜிங் வேகம் மாறும். ஸோ ஃப்ரீக்வன்சி மாறும். ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சியில் அதில் கொண்டு வரலாம்.
புரியுதுங்களா? ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி நம்ம மல்டிமீட்டர்லாம் சில நேரத்தில் செக் பண்ண முடியாது இந்த ஆசிலேஷனை. ஆனால் ஆசிலோஸ்கோப்பில் பார்க்கலாம். நான் காமிக்கிறேன். இந்த ஆசிலோஸ்கோப்பில் இதோட அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பூஸ்ட் பண்ணி டைரெக்டாக பண்ண முடியாது. இதுலேருந்து ஒரு ஆம்பிளிஃபயர் போட்டு அதுலேருந்து அவுட்புட் வருது இல்லையா, அந்த அவுட்புட்டில் பார்க்கலாம். ஓகேங்க. இப்போ இந்த கண்டிஷன் புரியணும் உங்களுக்கு. எல்சி ஆசிலேட்டர்னா என்னங்கிறது தெரியணும். இதைத்தான் நம்ம பயன்படுத்த போகிறாங்க இந்த வாட்டர் லெவல் சென்சாரில். அதுக்காக தான் இந்த வீடியோவில் இதை பற்றி விளக்கம் கொடுத்தேன். ஸோ இப்போ நம்ம அந்த சென்சார் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ இது வந்து பின் டப். இதுதான் இந்த டப்பு சுத்த போது. இதில் தான் நம்ம துணி போட்டிருப்போம். அந்த தண்ணி ஃபில்லப் ஆகிற போர்ஷன் இதுதான். இது வந்து என்ன ஆகும்னா 2 பக்கமும் சுத்தும். புரியுதுங்களா? ஸ்பின்னும் போது ஒரே டைரக்ஷனில் சுத்தும், வாஷ் பண்ணும்போது 2 பக்கம் சுத்தும். நமக்கு இப்போ என்னன்னா இந்த லெவலை வந்து நம்ம மிஷினுக்கு தெரியணும். தண்ணி இருக்கா இல்லையா, ட்ரெயின் பண்ணும்போது எல்லா தண்ணியும் போயிடுச்சான்னு மிஷினுக்கு தெரியணும். துவைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது தண்ணி நமக்கு வேண்டிய அளவு தண்ணி வந்துருச்சாங்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இந்த லெவலை நீங்கள் செலக்டும் பண்ணிக்கலாம். குறைச்ச துணி இருந்தால் குறைச்ச தண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் இது என்ன லெவலில் தண்ணி இருக்குங்கிறது அந்த மிஷினுக்கு தெரியணும். தண்ணி இல்லைன்னா மிஷின் ஆஃப் ஆகிடும். புரியுதுங்களா? தண்ணி இல்லாத போது அது வாஷிங் மோடுக்கு போயிடுச்சு, ஏதோ ஒரு காரணத்தால் தண்ணி பூரா லீக் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அது சென்ஸ் பண்ணிட்டு ஆஃப் ஆகிடும். அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த சென்சார் இப்போ நான் பெருசாக போட்டிருக்கேன். இது இவ்வளோ பெருசு இருக்காது, சின்னதாக தான் இருக்கும். நான் காமிக்கிறேன் சிறிது நேரத்தில். ஸோ இப்போ அந்த சென்சாரை வந்து நம்ம புரியறதுக்காக அதோட அமைப்பை வந்து நம்ம பெருசாக பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஏர் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு ஏர் சேம்பர். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பாத் டப்பில் கீழே இருந்து கனெக்ஷன் கொடுத்து இந்த ஏர்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு பாக்ஸ் அவ்வளோதான். அதுக்குள்ளே வந்து ஏர் இருக்கும். ஏர்ல இருந்து நமக்கு நேராக பைப் போட்டு இந்த பாத் டப் அளவுக்கே ஹைட் வரை ஏற்றிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ ஹைட் வரை ஏற்றிட்டு இங்கே வந்து நம்ம சென்சாரை ஃபிட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஹோஸ் மூலியமா. சில நேரத்தில் இங்கேருந்து ஹோஸ் கொடுத்துருவாங்க. எப்படி கொடுத்தாலும் ஒன்று தான். ஸ்ட்ரைட்டாக ஒரு பைப்பு கொடுத்து இங்கேருந்து கொடுத்தாலும் ஒன்று தான், இல்லை இங்கேருந்தே ஹோஸ் போட்டாலும் ஒன்று தான். ஆக மொத்தம் இந்த பாக்ஸ்ல இருந்து மேலே வரக்கூடிய அந்த லெவல் அது வந்து இந்த வாட்டர் லெவலோட மேலே இருக்கணும். ஏன்னா இந்த மிஷினுக்குள்ள தண்ணி போயிடக்கூடாது, இந்த சென்சாருக்குள்ள தண்ணி போகக்கூடாது. இதுல காத்து தான், ஏர் தான் போகணும். அப்ப ஏர் போகணும்னா இந்த டியூப் எல்லாம் நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க, திருப்பி நீங்க டியூபை கனெக்ட் பண்ணணும்னா உள்ள தண்ணியை வச்சுட்டு கனெக்ட் பண்ணக்கூடாது. எப்போதுமே இந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு எம்டியா விட்டீங்கன்னா அந்த ஏர் வந்து இங்க பூரா இருக்கும், எல்லா இடமும் ஏர் இருக்கும். அப்ப நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதற்கப்புறம் நீங்க தண்ணியை ஃபில்லப் பண்ண இந்த தண்ணி இங்க வந்து இந்த ஏர் உள்ள இருக்கக்கூடிய காத்தை அழுத்தம் கொடுக்கும், ப்ரெஷர் கொடுக்கும். அந்த ப்ரெஷரை வச்சுட்டு இது எவ்வளவு தண்ணின்னு பார்த்துருவாங்க. ஏன்னா தண்ணியோட லெவல் அழுத்தத்துல தெரியும். நிறைய ஹைட்டு தண்ணி இருந்துச்சுன்னா அதிகமான அழுத்தம் இருக்க போகுது, கம்மியா இருந்தா கம்மியா இருக்க போகுது. அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இங்கே ஏர் பாக்ஸ் வச்சிருக்காங்க. அப்ப நீங்க சொல்லலாம், அப்ப ஏர் பாக்ஸ்ல இப்ப தண்ணி காமிச்சிருக்கீங்க, தண்ணி வரும் ஆனா சென்சாருக்கு போகாது. அப்ப இதுக்கு முன்னாடி இந்த சேம்பர் பூரா ஏர் இருந்தது இல்லைங்களா, அந்த வால்யூம் எங்கேயும் லீக் ஆகல. அது என்ன ஆகுதுன்னா, இது அழுத்தும் போது இங்க ப்ரெஷர், இங்க வந்து அழுத்தம் சொல்லக்கூடிய ப்ரெஷர் வந்து என்ன ஆயிடும், இன்க்ரீஸ் ஆயிடும். அந்த அழுத்தத்தை மேல வந்து ஒரு சென்சார் வச்சிருக்கிறாங்க. அந்த சென்சார் பழைய மாடல்ல பாத்தீங்கன்னா வெறும் டைரக்டா சுவிட்சே கொடுத்துருவாங்க. சுவிட்சில் வந்து உங்களுக்கு ஆன் ஆஃப் தான் கிடைக்கும், அந்த எவ்வளவு லெவலுங்கிறத உங்களால செலக்ட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அங்க ஸ்ப்ரிங் டென்ஷனை வச்சு செக் பண்ணுவாங்க. அது பழைய மாடல், வெர்டிகல் மாடல்ல வரும். பட் இப்போ வர்றது எல்லாமே இந்த மாடல்ல தான் வருது. இது வந்து அதாவது ஃபெயில் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. இது தப்பே ஆகாது. அந்த சுவிட்ச் வந்து மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த மெத்தடை யூஸ் பண்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, இந்த பச்சை கலர்ல இருக்கிறது டயஃப்ரம். இது வந்து டயஃப்ரம். டயஃப்ரம்னா நான் சில இடத்துல காமிக்கிறேன், ஒரு ரப்பராலான ஒரு தடுப்பு. ரப்பர்னாலே தெரியும் அது ஃபிளெக்சிபிளா இருக்கும். நீங்க பிக்சடா தகரத்துல எல்லாம் போட்டீங்கன்னா ஃபிளெக்சிபிளா இருக்காது. அது ரப்பர்ல இருக்கிறதுனால இங்க அழுத்தம் வரும்போது இந்த ரப்பர் வளைஞ்சு கொடுத்து மேலே தள்ளிடும், பலூன் மாதிரி மேலே தள்ளிடும். ஸோ அப்போ அது எப்படி தள்ளுதுன்னு பார்க்கலாம். அதற்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இது ஒயிட் கலர் இருக்கிறதெல்லாம் பிளாஸ்டிக். அதுக்கு மேலே ஸ்ப்ரிங் எதுக்குன்னா, நீங்க தண்ணி இல்லாத போது இது வந்து மேக்ஸிமம் டவுன் பொசிஷன்ல இருக்கணும். அப்பதான் தண்ணி வரும்போது உங்களுக்கு கரெக்டா அளவு தெரியும். அதற்காக ஒரு ஸ்ப்ரிங், ரிட்டன் ஸ்ப்ரிங் சொல்லுவாங்க. அதாவது ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணும்போது இந்த டயஃப்ரம் பழைய பொசிஷனுக்கு வரணுங்கிறதுக்காக ஒரு ரிட்டன் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ப்ரிங்கை வந்து மேலே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஃபேக்டரி செட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சு தான் மிஷின் புரிஞ்சுக்கும் எவ்வளோ தண்ணி இருக்கு. நீங்க அதுல இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட், இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னு வச்சுங்க, இந்த ஸ்ப்ரிங் டென்ஷனை மாற்றலாம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. அதெல்லாம் அவங்களே கம்மு போட்டு ஒட்டி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது எல்லாமே வந்து ஃபேக்டரி செட்டிங்கில் அவங்க டெஸ்ட் பண்ணி வச்சது. ஓகேங்களா?
ஸோ அப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மேக்னெட் வந்து இந்த இடத்துல ஒரு கோர் இருக்கு, ஒரு ஃபெரைட் கோர் இருக்கு, மேக்னெட் கிடையாது, ஒரு ஃபெரைட் கோர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோர் வந்து நேரம் உள்ள போனுச்சுன்னா இது வந்து காயிலுங்க, இது வந்து ஒரு காயில், ஜஸ்ட் ஒரு இண்டக்டர், அவ்வளோதான். எவ்வளோ என்ன ஹென்ரி பாருங்க, 3.3 வரும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. பட் எனிவே அது ஒரு இண்டக்டர் காயில். இங்கே ஒரு அப்ராக்சிமேட்லி 22 pf கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டரும் இந்த காயிலும் பேரலாக இணைச்சிருக்காங்க. இதுதான் நமக்கு வந்து ஆசிலேஷனை கொண்டு வரப்போகுது. இப்போ சிறிது நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன்னா, பேரலா ஒரு கெப்பாசிட்டரையும் ஒரு இண்டக்டரையும் இணைத்தால் அது ஆசிலேட்டரை போல வேலை செய்யும். ஆனால் அது எப்போதுமே வேலை செய்யாது, நீங்கள் ஒரு சப்ளையை கொடுத்து எடுக்கணும். அதுக்காகத்தான் அந்த சர்க்கியூட் அமைச்சிருக்காங்க. இந்த மாடலில் வந்து சர்க்கியூட் இங்கே இல்லை. சில மாடலில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்லேயே இங்கேயே சர்க்கியூட் கொடுத்துருவாங்க, அவுட்புட் மட்டும் வெளியில் எடுத்துக்குவாங்க. ஆனால் நிறைய மாடலில் நம்ம பார்த்தது இதில் சர்க்கியூட் எதுவும் இருக்காது, இவ்வளோதான், ஒரு காயில் ஒரு கெப்பாசிட்டர் மட்டும்தான் இருக்கும். இதுல இருந்து கனெக்ஷன் எடுத்து அந்த சர்க்கியூட்டை போர்டுலேயே கொடுத்துருவாங்க, மதர் போர்டுலேயே கொடுத்துருவாங்க. புரியுது? ஸோ இப்போ மதர் போர்டில் இருந்தாலும் ஒன்று தான், இல்லை இங்கேயே இருந்தாலும் ஒன்று தான். 2 மாடல் நான் காமிக்கிறேன், சரி, இதில் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்ப்போம். இதில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நான் தண்ணி லெவலை மாற்ற போகிறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, பார்த்தீங்களா, தண்ணி லெவல் ஏறின உடனே இதோட அழுத்தம் அதிகமாயிடுச்சு. இதோட அழுத்தம் அதிகமானோடனே இங்கே இருக்கக்கூடிய அந்த டயஃப்ரம் பார்த்தீங்களா எப்படி மாறிடுச்சு, லிஃப்ட் பண்ணி ஸ்ப்ரிங்கை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த கோர் இந்த இண்டக்டருக்கு உள்ளே போயிடுச்சு. முன்னாடி வந்து இண்டக்டர் இருந்தது, அதனால ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி அது ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இந்த கோர் உள்ளே போன உடனே ஒரு மெட்டல் கோர் இருக்கும்போது அந்த கோரில் அதிகமான காந்த சக்தியை ஸ்டோர் பண்ண முடியும். அப்படி ஸ்டோர் பண்ணீங்கன்னா அதோட ஃப்ரீக்வன்சி மாறும். அது எப்படி மாறுதுங்கிறத நம்ம காமிக்கிறேன். புரியுங்களா? ஃப்ரீக்வன்சி கம்மியாகும், ஏன்னா சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆக முடியாதுல்ல. இப்போ இது இல்லைன்னு வச்சுங்க, இதில் ஸ்டோர் ஆனது உடனே டிஸ்சார்ஜ் ஆகிடும். இப்போ இந்த கோரை கொண்டே உள்ளே கொடுத்துட்டீங்கன்னா இது டிஸ்சார்ஜ் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ ஆசிலேஷன் ஃப்ரீக்வன்சியும் கம்மியாகும். அது இல்லாத போது ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும், இது உள்ளே போன உடனே ஃப்ரீக்வன்சி கம்மியாயிடும். அதாவது லேட்டாக டிஸ்சார்ஜ் பண்ணுது மேக்னட்டிசம். ஓகே, ஸோ இப்போ இந்த கோரை மேலே கீழே நகர்த்துறதுக்கு தான் இந்த டயஃப்ரமுக்கு இந்த ப்ரெஷர் மூலியமாக நகருது. ஸோ ரொம்ப சிம்பிளாக அவங்க இந்த லெவலை ஃப்ரீக்வன்சியில் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த லெவல் டிஃபரன்ஸை சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சியை மாற்றுறது மூலியமாக அதை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இதை வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் உணர்ந்து அதற்கு தகுந்த வேலையை செய்யும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். அது என்ன பண்ணுதுன்னா டைரெக்டாக ஒரு லெவலை வந்து எடுக்கல. லெவல்னா ஃப்ளோட் சுவிட்ச் தான் நார்மலாக வச்சுருப்பாங்க, இதில் ஃப்ளோட் சுவிட்ச் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய இந்த ப்ரெஷர் டைப்பில் கொண்டு வந்து இதை இந்த மாதிரி கொண்டு வரும்போது இது எங்கே வேணால் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. இல்லைனா இது மேலேயே ஃபிக்ஸ் பண்ணணும், ஒரு டியூபை போட்டு நீங்கள் மிஷினில் எந்த கார்னரில் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப எளிதாக, ரொம்ப சிம்பிளாக, இதில் வேர் அண்ட் டேர் பார்ட் எதுவுமே கிடையாது. நார்மலாக இது போகாது. நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் அது வந்து எப்படி செக் பண்ணுறது, அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, தேவையில்லாமல் அதில் ஒரு சந்தேகம் உங்களுக்கு வர வேண்டாம்ல. அதுக்காக நான் எப்படி செக் பண்ணுறதுன்னு எல்லா மெத்தட்லையும் நான் சொல்லித்தரேன். புரியுதுங்களா? நீங்களே ஒரு டூல் பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒரு 30-40 ரூபாயில் பண்ணிடலாம். அது நீங்களே ஒன்று பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அழகாக நீங்களே செக் பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு பெரிய டிஃபிகல்ட்லாம், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது தியரி கரெக்டாக எந்த இதுலேயும் கொடுக்கல, அதனால தான் எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்குது. சரி, இது எப்படி, இதுதான் இதோட மெத்தட், ஒர்க்கிங் மெத்தடு. இதில் பார்க்கக்கூடியது இந்த காயில், கெப்பாசிட்டர் எல்லாமே இப்போ ப்ராக்டிக்கலாக இப்போ பார்க்கலாமா? அது மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு என்னென்ன மெத்தடெல்லாம் செக் பண்ணலாம், ஆசிலோஸ்கோப்பில் எப்படி பார்க்கலாம், இண்டக்டர் வேல்யூ எப்படி பார்க்கலாம், அது எப்படி சேஞ்ச் ஆகுது, எல்லாமே ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் பாருங்க. அதற்கு முன்னாடி இந்த சர்க்கியூட் தான் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு வச்சிருக்கிறேன் பிரெட் போர்டில். இதை வச்சு தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இதுதான் டெஸ்டர் சர்க்கியூட்டு. இந்த சர்க்கியூட்டை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க, இதே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஐசிலாம் ரொம்ப கம்மிங்க, 15 ரூபா 20 ரூபா இருக்கும், 10 ரூபா இருக்கும், அவ்வளோதான். இது ஒரு 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் ஏதாவது போர்ட்லேருந்து கூட கழட்டிக்கலாம், அவ்வளோதான். இது வேறு ஒன்றுமே கிடையாது. இதை வச்சு ரொம்ப எளிதாக அந்த சர்க்கியூட்டை செய்ய முடியும், சிம்பிளாக பண்ணிடலாம். நீங்கள் ஒரு சின்ன ஒரு காமன் பிசிபியில் எடுத்து இது மாதிரி நீங்கள் பற்ற வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுது. நான் இப்போ பிரெட் போர்டில் டெம்பரரியாக பண்ணியிருக்கேன், அதை காமிக்கிறேன். இது எப்படி வேலை செய்து பாருங்கள். சிடி நிறைய ஐசிஸ் இருக்குது. இந்த CD4069 இது ஒரு ஸ்பெஷல் ஐசி. இது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட் கேட், இது வந்து ஆக்சுவலாக கேட் சிஸ்டம் உள்ள ஐசி. இந்த மாதிரி ஐசிஸ் நிறைய கிடைக்குது. இதில் ஒரு 6 நாட் கேட் இருக்குது. பட் நம்ம நாட் கேட்டை யூஸ் பண்ண போகிறதில்ல,
அதற்கு பதிலாக இந்த 2 நாட் கேட்டை யூஸ் பண்ணி ஒரு ஆசிலேட்டரை யூஸ் பண்ணிக்கிறோம். புரியுங்களா? ரொம்ப சிம்பிளாக ஆசிலேட்டர், அதாவது ரெண்டையும் எடுத்திருக்கோம். ஒன்று மட்டுமே போதும் நமக்கு, இது ஒன்று மட்டுமே போதும். பட் பேரலாக 2 எடுத்திருக்கோம், கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி நல்லா கிடைக்கட்டுங்கிறதுக்காக. ஓகே, ரெண்டையும் பேரல் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதுதான் நம்மளோட காயில். இந்த காயிலில் தான் நம்ம அந்த கோர் மேலே கீழே போயிட்டு வரப்போகுது. சைடில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் இதுதான். புரியுங்களா? ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டர் பேரலாக 2 பக்கம் கொடுத்துருக்குறாங்க, பேரலாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு 2 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் அந்த சர்க்கியூட்டுக்குள்ளே இருக்குது. அதே சர்க்கியூட்டை நம்ம செஞ்சுருக்கோம். அவுட்புட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை இன்னொரு நாட் கேட் போட்டு வெளியில் ஒரு ஓம்ஸ் போட்டு எடுத்துட்டாங்க. 220 ஓம்ஸ் போட்டு இங்கே வந்து நீங்கள் 5 வோல்ட் வரும், ஒரு 2-3 வோல்ட் வரும். 3 வோல்ட் வரும்போது நீங்கள் எல்இடி யூஸ் பண்ணலாம். ஒரு ரெட் எல்இடி போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் வரும். இதை நான் காமிக்கிறேன் சார் இந்த நேரத்தில். ஸோ இப்போ இந்த சர்க்கியூட்டை தான் நான் செஞ்சு வச்சுருக்கேன் பிரெட் போர்டில். இந்த சர்க்கியூட் இதுதான் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் போர்டில் அந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த கம்மை ஊற்றிருப்பாங்க, கம்மை ரிமூவ் பண்ணிட்டு பாருங்க, இதே ஐசி தான் இருக்கும். இதோட ஃபேமிலியில் உள்ள வேற ஐசி இருக்கலாம், பட் இதே ஐசி தான். ஐசியோட டேட்டா ஷீட்டை பார்த்தீங்கன்னா சேம் இதே தான் இருக்கும், இதே காம்பனண்ட் தான் இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சில சென்சாரில் வந்து இந்த ஐசி இந்த எல்லாத்தையும் சேர்த்து சென்சார்லேயே வச்சிடறாங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா சென்சாரில் ஒன்றும் இருக்காது, ஒரு இண்டக்டர், இந்த இண்டக்டர் கெப்பாசிட்டர் மட்டும்தான் இருக்கும், பாக்கி பூரா மதர் போர்டில் வச்சிருவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப எளிதாக பண்ண முடியும். மதர் போர்டில் போனால் கூட இந்த ஐசியை விட்டுட்டு நீங்களாவே ஒரு போர்டு ஒரு சிஸ்டம் செஞ்சு நீங்கள் மதர் போர்டில் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாமா அது எப்படி டெஸ்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் எப்படி இது வந்து இந்த சென்சார்லாம் இருக்குங்கிறது. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் பாருங்கள், இதை போல தான் அமைந்திருக்கும். இங்கே வந்து இந்த காயில் இருக்குது, இந்த காயில் இங்கே இருக்குது. இங்கே வந்து 2 லீடு தான் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா இதில் கெப்பாசிட்டர் இல்லைன்னு அர்த்தம். இதில் வந்து நமக்கு பேரலாக உள்ள கெப்பாசிட்டர் கிடையாது, காயில் மட்டும்தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறேன். இதில் பாருங்கள், இதில் கெப்பாசிட்டர் தெரியுதுங்களா, 2 கெப்பாசிட்டர் இருக்குது. நான் நடுவில் இருக்கிறது உங்களுக்கு டெஸ்டிங்காக நான் அந்த கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுதான் அந்த பிளாஸ்டிக் கோரு, இதுதான் அந்த ஃபெரைட் கோரு, இதில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக். இந்த டயஃப்ரம் வந்து இதுதான், புரியுதுங்களா? இந்த டயஃப்ரம் இது ஓட்டையானால் கூட உங்களுக்கு அந்த ஏர் லீக் ஆகிடும், சரியாக இருக்காது. அது மட்டும் இல்லை, இதில் ஒரு ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்குறாங்க, இந்த ஸ்ப்ரிங்கு தான், புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்ப்ரிங்கை உள்ளே போட்டுட்டு இந்த கோரை வந்து இந்த மாதிரி வைக்கணும். இப்படி வச்சுட்டு மேலே டயஃப்ரமை வச்சிடணும் இப்படி. ஸோ இப்போ டயஃப்ரமுக்கு மேலே தான் வந்து காற்று இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து ஒன்றுமே இருக்காது, வெண்ட் இருக்கும். இங்கே வெண்ட் ஓட்டை கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம இதை ப்ரெஸ் பண்ணோம்னா இது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோர் வந்து உள்ளே போயிட்டு வரும் பாருங்க, இது மேலே போயிட்டு வரும். இந்த மாதிரி பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய இண்டக்டன்ஸ் மாறும், அது மாறும் பொழுது உங்களுக்கு அதோட ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும். அதை பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் வந்து நான் இண்டக்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்காக இந்த மல்டி ஃபங்க்ஷன் டெஸ்டர் வச்சிருக்கிறேன். இது விலை கம்மி தான், இது நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது பிகினர்ஸ் மட்டும் இல்லை, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு காம்பனண்ட் என்ன காம்பனண்ட் தெரியலைன்னா இதில் எளிதாக பார்த்துடலாம். புரியுங்களா? ரொம்ப சௌரியமாக இருக்குது. இது நிறைய மாடலில் கிடைக்குது, பட் இந்த மாடல் கலரில் வரும்போது நல்லா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த காயில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். காயில் சேஞ்ச் ஆகுதாங்கிறத பார்க்கலாம். நான் அதுக்கு என்ன பண்ணிடுறேன்னா, இதில் இருந்து 2 ஒயர் எடுத்துக்கிறேன். நான் டெஸ்ட் பண்ண மேலே அப்படியே வச்சிருந்ததுனால அப்படி இருக்கு. மறுபடியும் நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதில் வந்து இந்த காயிலில் இண்டக்டன்ஸ் எவ்வளோ இருக்கு, நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கலாமா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதில் கொடுத்துருக்குறேன். இன்னொரு ஒயரை இதில் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இது ரெண்டையும் நம்ம இந்த மல்டி டெஸ்டரில் செக் பண்ண போகிறோம். 1ல் வந்து கொடுத்துருக்கோம், 1 2லையும் கொடுக்கணும். இப்போ நம்ம 1ல் கொடுத்துருக்குறோம், இன்னொரு ஒயரை 2ல் கொடுத்துருக்குறோம், 2ஐயும் சேர்த்துட்டு லாக் பண்ணிட்டோம். இப்போ இது போல் நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். இப்போ இதை வந்து நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்குள்ளே நம்ம ப்ரெஸ்ஸே பண்ணலை. இப்போ ப்ரெஸ்ஸே பண்ணாமல் நான் இதை வந்து டெஸ்ட்டில் காமிக்கிறேன். பாருங்கள், தெரியுதுங்களா? எழுத்து டெஸ்டிங் போட்டிருக்கேன். எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, 2.9 மில்லி ஹென்ரி வருது. தெரியுதுங்களா? 2.9 மில்லி ஹென்ரி வருது. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணிட்டு மறுபடியும் டெஸ்ட் போடுறேன்.
பாருங்க எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். நான் ப்ரெஸ் பண்ணி தான் பிடிச்சிருக்கேன். ஸோ 5.17 மில்லி ஹென்ரி. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 22 ஓம்ஸ் இருக்குங்க. 22 ஓம்ஸ் வந்துச்சுன்னா அந்த இண்டக்டர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் உறுதி. ஆனால் அது வேலை செய்தா இல்லையான்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதற்காக தான் இந்த மெத்தடு. நார்மலாக டெக்னீஷியன் என்ன பண்ணுறாங்கன்னா இதோட ரெசிஸ்டன்ஸை பார்த்துட்டு ஓகேன்றாங்க. இதில் இருக்க கப்பாசிட்டன்ஸை மல்டிமீட்டர் கப்பாசிட்டன்ஸ் மல்டிமீட்டரில் செக் பண்ணிக்கிறாங்க. எது பண்ணாலும் எல்சிஆர் மல்டிமீட்டர்னு ஒன்று இருக்குது. அதை வாங்கினீங்கன்னா எல்லாமே அதில் செக் பண்ணிடலாம். ஃப்ரீக்வன்சியிலேருந்து எந்த ஒரு ஆசிலோஸ்கோப் தேவையில்லை. பட் இந்த எக்யூப்மெண்ட் வாங்கிக்கிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது டிரான்சிஸ்டர், ட்ரையாக்கு, எஸ்சிஆர், ஜீனாடயோடு எல்லாமே இதில் தெரிஞ்சிருங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லை சில மாஸ்பெட்ல எல்லாம் உள்ளுக்குள்ள பாடி டயோட்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் இதில் பார்த்தா கரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த மீட்டர் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதே மீட்டரை நான் வந்து வேற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா கப்பாசிட்டர் கிடையாது, ஒன்லி இண்டக்டர் மட்டும்தான் இருக்கு. இதுலையும் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் எப்படி மாறுதுங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் வீடியோ லாங்காக இருந்தாலும் பாருங்க, ஏன்னா டெக்னீஷியனுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுங்கிறதுனால தான் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறோம். ப்ராக்டிக்கலாகவும் காமிக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன், இந்த இடத்த வந்து இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண முடியாது. இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா நீங்க அது கெட்டு போயிடும். அதற்காக நான் என்ன பண்ண போறேன், இதை டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு சிரிஞ்சி, இந்த மாதிரி ஒரு பெரிய சிரிஞ்சி ஒன்று வாங்கியிருக்கிறோம். இது வந்து ஒரு 60 ml உள்ள சிரிஞ்சி. இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் வெளியில் இழுத்துக்கலாம். இழுத்துட்டு இதை போல ஒரு டியூபு நீங்கள் ஒன்று செட் பண்ணிக்கிங்க. செட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு டூலாகவே யூஸ் பண்ணிக்கிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டயஃப்ரம் நம்ம கையால் அமுக்க முடியாது, அதனால நம்ம வந்து இதை போல ஒரு செட்டப் செஞ்சு வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு வருதுங்கிறத நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன், அப்புறம் நான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதுங்களா? அது டெஸ்டிங்க்கு கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கும். பாருங்க 4.47 வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை ப்ரெஸ் பண்ண போறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு இதை பாருங்க, ப்ரெஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ரொம்ப அதிகமாக ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, உள்ள இருக்கிற டயஃப்ரம் போயிடும். ஜஸ்ட் பாருங்க 6.63, முதல்ல 4.43 இருந்தது, இப்போ 6.63. ஸோ இப்போ இண்டக்டர் வேல்யூ சேஞ்ச் ஆகிறது இதில் நமக்கு தெரியுது. ஆனால் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணது என்னன்னா, இதில் நான் 2 கப்பாசிட்டர் இருக்குன்னு சொன்னேன். இந்த கப்பாசிட்டர் இருக்கும் பொழுது அந்த இண்டக்டர் சேஞ்ச் ஆகலை. இது வந்து 2.7 அந்த 1.7 மில்லி ஹென்ரிலேயே இருக்கு. நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது கூட சேஞ்ச் ஆகலை. ஸோ நான் அதை செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன்னா இந்த கப்பாசிட்டரை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணேன், கரெக்டாக வருது. புரியுதுங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த மீட்டரில் பார்க்கல இண்டக்டன்ஸ் சேஞ்ச் ஆகலை. இந்த கப்பாசிட்டரோட சேர்த்து பார்க்கும்போது வெறும் இண்டக்டன்ஸ், இதை நம்ம கோரை ப்ரெஸ் பண்ணும்போது சேஞ்ச் ஆகலை. இந்த கப்பாசிட்டர் இல்லாத போது வருது. இதில் ஏன் வருதுன்னா இதில் கப்பாசிட்டர் இல்லை, அதனால தான் இதில் வந்து நமக்கு எளிதாக பார்க்க முடியுது. ஆனால் இந்த 3 லெக் உள்ளதில் பார்த்தீங்கன்னா 3 லெக் உள்ளதில் அந்த கப்பாசிட்டர் நடுவில் கொடுத்துருப்பாங்க. அந்த கப்பாசிட்டர் டிஸ்கனெக்ட் பண்ணி உங்களால் பார்க்க முடியாது. அந்த சமயங்களுக்கு நான் சொல்லித்தரேன், அது எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். அது மூலியமா பண்ணிக்கலாம். இந்த போர்டு பாருங்க, இதுல பாத்தீங்களா, இதுல பிசிபியே கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த போர்டை தான் நான் வெளியில செஞ்சு வச்சிருக்கிறேன். இது இப்போ ஏதாவது பழைய போர்டில் எடுக்க முடிஞ்சா நீங்க இதே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த போர்டு தான் எடுத்து வச்சிருக்கேன். இதோட ஒயர் கோடு எனக்கு தெரியல, அதனால நான் இதை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்ட்டு சப்ளைல கொடுத்து காமிக்க முடியல. சேம் அதே தான். இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா காயில் இருக்கு, கப்பாசிட்டர் இருக்கு, அதோட இந்த போர்டு டெஸ்டிங் போர்டையும் கொடுத்துருக்காங்க. அந்த டெஸ்டிங் போர்டு தான் நம்ம சர்க்யூட்ல நான் காமிச்சேன். அந்த போர்டை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே நம்ம பிரெட் போர்டில் கொடுத்து வச்சிருக்கோம். இதுதான் அந்த ஐசி, பிரெட் போர்டில் கொடுத்து வச்சிருக்கேன். இது வந்து CD4069 ஐசி, 3 ரெசிஸ்டன்ஸ். ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 4.7K கிடைக்கல, அதனால 2 2.2K போட்டிருக்கேன். அதனால 4 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. கப்பாசிட்டர்லாம் கிடையாதுங்க, கப்பாசிட்டர்லாம் இந்த சென்சார்லேயே வந்துடும், அதனால நம்ம கொடுக்கல. எல்இடி கொடுத்துருக்குறேன், பட் எல்இடியில் வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை உங்களால் உணர முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த எல்இடி பிரைட்டாக தான் எரியும்,
ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு ஒயரோ கப்பாசிட்டரோ அது போயிருந்துச்சுன்னா அது எல்இடி எரியாது. ஆனால் நீங்கள் டைரெக்டாக அதோட ஃப்ரீக்வன்சியை பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு ஆஸ்லாஸ்கோப், போர்ட்டபிள் ஆஸ்லாஸ்கோப் வச்சுங்க, அது வழியாக நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்து இந்த பிரெட் போர்டுக்கு சப்ளை வந்து நம்ம இங்கே கொடுத்துடலாம். இது வந்து யூஎஸ்பிலேருந்து சப்ளை கொடுக்கலாம். நான் ஒரு யூஎஸ்பி கனெக்ஷன் எடுத்துகிட்டு வரேன். இந்த பவர் சப்ளை வழியாக நம்ம பண்ணலாம். இது வேரியபிள் பவர் சப்ளை. இது மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். இது இந்த மாதிரி டெஸ்டர் சென்சார்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இதில் அட்ஜஸ்ட் பண்ணி 5 வோல்ட் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சப்ளையை நம்ம இதில் கொடுக்க போகிறோம் பிரெட் போர்டுக்கு. பிரெட் போர்டுலேயும் இதே போல் ஒன்று செஞ்சு வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அவ்வளோதாங்க. இப்போ இதில் வந்து நமக்கு 5 வோல்ட் கொடுத்துருக்குறோம் பிரெட் போர்டில். இப்போ பிரெட் போர்டில் நான் கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம கொடுக்க வேண்டியது காயிலில் உள்ள கனெக்ஷன். நான் இதை எடுத்துட்டேன், அதனால மறுபடியும் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சென்சாரில் நம்ம கொடுத்து பார்க்கலாம். இந்த ஓப்பன் பண்ண சென்சாரை நான் எடுத்துக்கிறேன். ஓப்பன் பண்ண சென்சார்லேயே இந்த பிளாக்கை வந்து, அதாவது கிரவுண்டை வந்து சென்டரில் கொடுக்கணும். காயில் 2 பக்கம் வரதை 2 பக்கம் கொடுத்துக்கணும். பச்சை 2ம், கருப்பு வந்து சென்டரில் கொடுத்துடலாம். கருப்பு கிரவுண்டு. ஓகேங்களா? ஸோ க்ரீனை வந்து இதில் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணால் இந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். ஆனால் என்னென்னா இது பிளிங்க் கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா ஹை ஃப்ரீக்வன்சியில் வர்றதுனால கண்டுபிடிக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஆஸ்லோஸ்கோப்பை நம்ம அதில் கொடுத்து பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாமா? ஓகேங்களா? லைட் எரியுது, ஆனால் பிளிங்க் ஆகிறது, இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன்னா பிளிங்க் ஆகிறது தெரியலை. நம்ம இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஆஸ்லோஸ்கோப், போர்ட்டபிள் ஆஸ்லோஸ்கோப், இதை போல் ஒரு போர்ட்டபிள் ஆஸ்லோஸ்கோப் வச்சுருக்கோம். ஆஸ்லோஸ்கோப்போட ப்ராப் இதுதான். புரியுதுங்களா? இந்த ஆஸ்லோஸ்கோப்பில் ப்ராபை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், முதல்ல ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் கொடுத்துடலாம். பாசிட்டிவ்க்கு இந்த ப்ராபோட பாசிட்டிவை கொடுத்துக்கலாம். இது இல்லைனாலும் நம்ம எப்படி செக் பண்ணலாங்கிறத சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறோம். இதில் ஃப்ரீக்வன்சியில் என்ன வருதுங்கிறத பாருங்க. தெரியுதுங்களா? இருங்க வர. ஓகே, இப்போ கரெக்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பவர் சப்ளை ஆன் பண்ண போகிறேன். பாருங்க, தெரியுதுங்களா? இது முன்னாடி நம்ம ரீசெட் பண்ணதுனால அது அப்படி தெரியுது. உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி தெரியுதுங்களா? சரி, இப்போ நான் மாத்துறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. பார்த்தீங்களா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த ஃப்ரீக்வன்சி மாறுது. நான் எடுத்த உடனே ஃப்ரீக்வன்சி 23.k இருக்கு. நான் ப்ரெஸ் பண்ண உடனே 21.3 18 வந்துருச்சு. அப்போ ப்ரெஸ் பண்ணும் பொழுது நான் சொன்னேன் அதோட ஃப்ரீக்வன்சி கம்மியாகும். ஏன்னா அதோட மேக்னெட் ஸ்டோர் ஆனது, அது டிஸ்சார்ஜ் ஆகிறது, மேக்னெட் கோர் உள்ளே போகும்போது கோரில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும் டிஸ்சார்ஜ். கோர் இல்லைன்னா ஏர் கோரில் இமீடியட்டாக டிஸ்சார்ஜ் ஆகும், அதிகமான ஃப்ரீக்வன்சி கிடைக்கும்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா 25.3k ஃப்ரீக்வன்சி வருது. ப்ரெஸ் பண்ணும்பொழுது 18.2k வருது ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணும்போது. இப்போ இந்த நாள மாறுது. இதை தான் நம்ம வந்து ஆஸ்ட்ரோஸ்கோப் இல்லைன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மீட்டர் நல்லா இருக்குது, எக்ஸ்பென்சிவ் பார்க்காதீங்க. ஒரு 30-40,000 ரூபா கொடுத்து வாங்காமல் இதை வாங்கினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஆன்லைனில் இருக்குது. இது வந்து நம்ம சைனாவில் வாங்கினது. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆன்லைனில் லிங்க் கொடுங்கன்னு. சைனாவில் வாங்கினது. பட் இதே மாடல் நமக்கு இப்போ வந்து ஆன்லைன்லேயே இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் போர்ட்டபிள் சின்னது இருக்கு இல்லைங்களா, அதை கூட வச்சு பண்ணலாம். இதுதான் வேணுங்கிற அவசியம் இல்லை. பட் இது இப்போ உங்கள் கையில் இது இல்லை, நீங்கள் எப்படி செக் பண்ணலாங்கிறத காமிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இதில் வந்து ஒன்று ஒன்றா ஷார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஷார்ட் ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டியூசரை வச்சுட்டு நான் காயிலை வந்து ஷார்ட் பண்ணுறேன். என்ன நடக்குது பாருங்க. பாருங்க, கப்பாசிட்டர் ஷார்ட் பண்ணுறேன், எரியலை. காயிலை ஷார்ட் பண்ணாலும் எரியாது. பார்த்தீங்களா? எரியலை. ஸோ இப்போ இது எரிஞ்சுதுன்னா, இந்த லைட் எரிஞ்சுதுன்னா இது நல்லா இருக்குன்னு அர்த்தம். இது எரியலை, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டுட்டு இந்த டூல் பண்ணதுக்கப்புறமும் இந்த லைட்டு பிளிங்க் ஆகலை, இல்லை எரியலைன்னா போயிடுச்சு. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஒயரை ரிமூவ் பண்ணாலும் இது எரியாது.
ஷார்ட் சர்க்யூட் ஆனாலும் எரியாது. ஆனால் இது வந்து ரொம்ப எளிதாக நம்ம பார்த்துடலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி மீட்டர், உங்களோட மீட்டர் அந்த மாதிரி ஒரு எல்சிஆர் மீட்டர் வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியில் கூட இதை பார்க்கலாம். டைரெக்டாக நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய வேவ் ஃபார்மை பார்க்கணும் அவசியம் இல்லை, இந்த ஃப்ரீக்வன்சியை பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதுதான் மேக்ஸிமம் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா இதே டீச்சிங் போர்டில் ஒரு கேமரா வச்சு எப்படி நம்மளால் செய்ய முடியுது அப்படின்ட்டு உங்களோட வியூவில் கொடுங்க. இது நிச்சயமாக ஒரு ஃபுல் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி எனக்குமே தெரியல. பட் நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் எல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக காமிக்க வேண்டிய இடங்களை வந்து கிளியராக பார்க்குற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் கிளியராக கிடைக்கும். இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது என்னென்ன வகையில் செய்யலாம், பிரெட் போர்டில் எப்படி செய்யலாம், அதோட சர்க்கியூட்டும் கொடுத்துருக்குறேன். ப்ராக்டிக்கலாக இதை எப்படி பார்க்கலாம், அப்படி நிச்சயமாக டெக்னீஷியனுக்கு இது ஒரு நல்லதொரு விஷயமா அமைஞ்சிருக்குங்கிறத நம்புகிறேன். கமெண்ட்டில் கொடுங்க. உங்களோட சந்தேகங்கள் இன்னும் நான் லிஸ்ட்டில் வச்சுருக்கிறேன். நானும் ஷிப்பில் ஜாயின் பண்ணுற டைம் நெருங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நல்ல வீடியோக்களை, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணி நல்ல முறையில் உங்களுக்கு வந்து திருப்பி வெளியிட்டு அப்புறமாட்டி நம்ம ஜாயின் பண்ணுறேன். கண்டிப்பாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.